நந்தன் கால்வாய் திட்டம் அவர் சொன்னது போல கடந்த ஒரு 80 ஆண்டு காலமாக யாருமே எந்த ஆட்சியிலும் இந்த பணி மேற்கொள்ளவில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே நான் அமைச்சராக இருந்த போதுதான் முதல் முறையாக நந்தன் கால்வாயை தூர்வாரருக்கு நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த 8 ஆண்டுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது. இப்போது நிதி ஒதுக்குவதாக சொல்லப்பட்டார். எப்படி பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்களோ இதுவரை எந்த திட்டமும் அங்கே நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார் அவர்களே, நீங்க பேசுங்க. போன 2026 ஜனவரியில மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நந்தன் கால்வாய் திட்டம் என்பது நம்முடைய சிவகுமார் சொன்னதை போல அதற்காக முதலாக முயற்சி எடுத்தவர் அண்ணன் ஏஜி அவர்கள் தான். இதுதான் உண்மையும் கூட. அப்பொழுது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சராகவே அவர் இருந்தவர். அண்ணன் கலைஞர் அமைச்சரவையில் நீண்ட நெடிய காலமாக அது வேண்டும் என்று கேட்ட காலம் உண்டு. அவர்கள் சொன்னதை போல தூர்வாருவதற்கெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது என்ன திட்டத்தினுடைய நோக்கமே சாத்தனூருடைய உபரி தண்ணீர், அந்த உபரி தண்ணீர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏறத்தாழ 11 ஏரிகளை நிரப்பி அங்கே விவசாயத்தை பார்த்து விட்டு அதற்கு பின்னால் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நேரடியாக வர்றது அந்த ஸ்கீமினுடைய வேலையை. ஆனால் அது இதை செய்யலை. கடைசி நேரத்தில், அதாவது குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய அந்நியூர் சிவா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை பலமுறை சொல்லி நானே அவரை அழைத்து கொண்டு பேசி ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தபொழுது நாமே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், அதனால கட்டாயம் செய்யணும் என்று சொல்லி அதற்காக நிலையெடுப்பு வேணா காபா வெட்டினா நிலையெடுப்பு இல்லையா, கவர்மெண்ட்ல ரெக்கார்டு இருக்குது இல்லையா, அதனால நிலையெடுப்பதற்காக எங்களுடைய ஆட்சியில் அதுக்கு ஜீவோ போட்டு பணம் ஒதுக்கணும். அதுதான் வந்து நம்முடைய MRK பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார்.